ரைடு விஓசி பார்க்குமே ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போகும்போது மேலே ஏற சொல்லல, அப்புறம் அந்த பிரிட்ஜு கிட்ட ஏற சொன்னாங்க. ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த பிரிட்ஜ் கிராஸ் ஆகிறதுல நல்ல அவசரமா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. டோட்டல் கோயம்புத்தூரோட மெயின் சிட்டி காந்திபுரமே ஃபுல்லா தெரிஞ்சது. தேங்க்யூ. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிற கோயம்புத்தூர் விழா 2024க்கு தான் வந்திருக்கோம். அதனுடைய சிறப்பு அம்சமான டபுள் டெக்கர் பஸ்ஸில் தான் இன்றைக்கி போக போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸுக்கு எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். theticket9.com அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் வேணுமோ அந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகிடும். அதையே விஓசி பார்க் என்ட்ரன்ஸில் இருக்கிற கோயம்புத்தூர் விழா கவுண்டரில் காமிச்சிங்கன்னா டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 4 பேருக்கு மேக்ஸிமம் புக் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஃப்ரீ தான். டிக்கெட்டுக்கு வந்து கண்டிப்பாக காசு இல்லை. இந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்திங்கன்னா வீக் டேஸில் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும், வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த பஸ்ஸில் போகலாம். ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து 35 மெம்பர்ஸ் வந்து அலௌடு. இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிற டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 10 o'clock ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணோன்னா நீங்கள் ஈவினிங் 4 o'clock இந்த மாதிரி 2 டைமிங்கில் தான் நீங்கள் புக் பண்ண முடியும். பஸ்ஸு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விஓசி பார்க் கிரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளைஓவர் ஏறி நீங்கள் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பிரிட்ஜு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுருவாங்க. போகிறப்ப மேலே இருக்கவங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் மேலே நின்று எல்லா காட்சியும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட மேலே இருக்கவங்களெல்லாம் திரும்ப உள்ளே வர வச்சுருவாங்க. உள்ளே இருக்கிறவங்க திரும்ப மேலே போய்க்கலாம். மேலே உட்கார்றதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸாக இருக்குது.
இந்த பஸ்ஸோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீம் மும்பையில் வின்னிங் ரன் வந்து இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ் தான் நமக்கு கோயம்புத்தூர் விழாவில் இங்கே வந்திருக்கு. அதில் தான் நம்ம போகிறோம். கோயம்புத்தூருக்கு இது செம என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த பஸ்ஸில் போகிறக்கு ஆசைப்படுறாங்க. விஓசி பார்க்லேருந்து காந்திபுரம் வரைக்கும் கோயம்புத்தூரோட முழு எழிலையும் இந்த பஸ்லேருந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம். கண்டிப்பாக ஒரு டைமு நீங்கள் புக் பண்ணி இந்த பஸ்ஸில் போயிட்டு வாங்க. செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரைடு விஓசி பார்க் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போகும்போது மேலே ஏற சொல்லல, அப்புறம் அந்த பிரிட்ஜு கிட்ட ஏற சொன்னாங்க. ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த பிரிட்ஜ் கிராஸ் ஆகிறதுல நல்ல அவசரமா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. டோட்டல் கோயம்புத்தூரோட மெயின் சிட்டி காந்திபுரமே ஃபுல்லா தெரிஞ்சது. தேங்க்யூ. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.